ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் ஒர்க் டன்னுக்கும் எனர்ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கற்றுக்க போகிறோம். ரெண்டுக்கும் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஜோல் தான், ஒரே யூனிட் தான். அப்புறம் என்னதான் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, த வியூவிங் பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் டன்னு என்னென்னு பார்ப்போம். ஒர்க் டன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டை ஃபோர்ஸ் கொடுத்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணி வைக்கிறோம். அதுதான் சோல்ஜர்ஸ் ஒர்க் டன். அந்த மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்குறோம்ல, அதுதான் எனர்ஜி. இது இன்னமும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா, இப்போ ஒரு பைக் இருக்குது சோல்ஜர்ஸ். இப்போது அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து முறுகிறோம். அந்த பைக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் போய் கவர் பண்ணி போய் நிற்கிது. இதுதான் சோல்ஜர்ஸ் ஒர்க் டன். அண்ட் அதுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து வருது? அதோட இன்ஜின்லேருந்து. தெர்மல் எனர்ஜி வந்து கன்வெர்ட் டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த ஒர்க் டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதில்ல, அதுதான் எனர்ஜி. அப்புறம் ஏன் ஒரு ரெண்டுக்கு ஒரே யூனிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ருபீஸ் இருக்குது. அந்த 100 ருபீஸை உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. உங்ககிட்ட இருந்தாலும் அதே 100 ருபீஸ் தான், அவர்கிட்ட போனாலும் அதே 100 ருபீஸ் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே யூனிட். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்து அண்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.